வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். எல்லாம் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும், கெடுதல் நடக்கக்கூடாது, நல்லவே நடக்கணும், மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறி ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் என்ற கேப்ஷன் வேர்டோட இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி பொருளாதாரம், ஃபினான்ஷியல் பொருளாதாரம் ஒரு ஜாதகருக்கு எப்படி இருக்கும்? இவர் வசதியாக இருப்பாரா, வசதி கம்மியாக இருப்பாரா, ஃப்யூச்சரில் நல்ல வசதியாக இருப்பாரா, கோட்டீஸ்வரன் ஆவாரா, லட்சோதி ஆவாரா, கடங்காரன் ஆவாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ பொருளாதார சிக்கல் ஏற்படுமா ஏற்படாதா? ஒரு சிலருக்கு காலம் பூரா பொருளாதார சிக்கலுங்க. எப்போ பார்த்தாலும் பணம் டைட்டு, பிரச்சனை, கடன் வாங்கிறது அப்படியே ஓடிங்குதுங்க. அவர் விருத்து போய் என்னங்க இப்படியே தான் இருக்குமா என் வாழ்க்கை, இப்படியே போயிடுவான், எப்போ தான் கடன் வாங்கி தான் இருக்கணும், நான் எப்போ தான் வரவு செலவு பார்த்தா அது எட்டப்பட்டியாக தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஏங்க நான் வீடு வாங்கணுங்க, பங்களா வாங்கணுங்க, கார் வாங்கணுங்க, எனக்கு எப்போங்க அந்த வசதி வாய்ப்புலாம் வரும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. ஒரு சிலர் பண்ணுறாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, அன்றைக்கி வேலைக்கு வந்தாங்க வேலை அதனால் என் சூழ்நிலை எப்போ மாறும், என் பொருளாதாரம் எப்போ சரியாகும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அப்போ பொருளாதாரன்றது ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமாகி போச்சு. குழந்தைய வளர்க்குறது, குழந்தைய படிக்க வைக்கிறது, நம்ம வேலைக்கு போகிறது, நம்மளை படிக்க வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பொருளாதாரத்தை வச்சு தான் நடக்குது. அப்போ பொருளாதாரம் அவசியம் ஒரு மனிதனுக்கு தேவை. சரி, இது எப்படி நம்ம ஜாதகத்தில் பார்க்குறதுன்னு கேட்டால், குடும்பஸ்தானம், பொருளாதார ஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இரண்டாம் இடம் ஒரு ஜாதகத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவருக்கு பொருளாதார வீக்கே இருக்காது. அப்போ இரண்டாம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் நல்லா தொழில் நல்லா இருந்துன்னு வச்சுங்க, பொருளாதார சிக்கல் இருக்காது. எப்படின்னா சம்பாதிச்சார், வேலைக்கு போய் சம்பாதிச்சார், அப்போ அது பார்க்கணும். 11ஆம் இடம் லாபஸ்தானம்னா கிடைக்கிற வருமானம் பூரா செலவாகாமல் நமக்கு சேமிப்பாகிறதா, அதுதான் லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானம் என்ன தெரியுமா? தொழில் செஞ்சு லாபம் செய்து லாபம் கிடையாது. வரவுக்கு மேல் செலவு செய்யாமல் வரவை செலவு போக இருப்பு எவன் வைக்கிறானோ அதுவே லாபஸ்தானம், நல்லா இருந்தால் அர்த்தம். அப்போ ஒரு ஜாதகருக்கு கடன் வாங்குவாரா, வாங்க மாட்டாரா, தொழில் நல்லா செய்வாரா, பொருளாதார சிக்கல் ஏற்படுமா, பொருளாதார சிக்கல் தப்பிச்சு வந்துடுவாரா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அது கிரக நிலைகளை பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு அது மாதிரி சந்தேகம் இருந்தால் என்கிட்ட எடுத்து வாங்க, நான் பொருளாதார சிக்கல் உங்களுக்கு வருமா வராதான்னு ஈஸியாக சொல்லிடுறேன். வணக்கம்.